சனாதன தர்மம் என்னன்றத இப்ப சமீப காலத்துல ஒருத்தர் நடைமுறைப்படுத்தியே காமிச்சிருக்காரு. அதாவது டிவிகேவோட அறநிலைத்துறை அமைச்சர். ஆனா அறநிலைத்துறைய கரெக்டா யார்கிட்ட குடுக்கக் கூடாதோ அவங்க கிட்ட குடுத்துக்கிறாங்க அந்த பதவிய. அது ஏன் குடுக்கக் கூடாது அப்படின்னு சொன்னா, நடந்த ஒரு விஷயம் அது. அந்த அந்த எக்ஸாம்பிள் வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இவங்களுக்கு குடுத்தா என்னென்ன பண்ணுவாங்கன்னு. அவர் வந்து ரைடு போனாரு, எல்லாம் பண்ணாரு. அதாவது அவருக்கு அமைச்சர் பதவி குடுக்கறதுக்கு முன்னாடி அவர் எம்எல்ஏவா இருந்தபோது அவர் என்ன பண்ணாருன்னா, அவரு தொகுதியில இருக்கிற ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு, அங்க லஞ்சம் வாங்குற, அதாவது ஏழை தொழிலாளிகள், அதாவது 10,000, 15,000 லஞ்சம் சம்பளம் வாங்கிட்டு அங்க வேலை செய்வாங்கல்ல, இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் இந்த வார்ட் பாய், வண்டி தள்ளிட்டு போறவங்க, இவங்கலாம் இருப்பாங்கல்ல. அவங்க 10, 20ன்னு லஞ்சம் வாங்குன ஒரு 3, 4 பேர என்ன பண்ணிட்டாருன்னா, வேலைய விட்டு தூக்கிட்டாரு. நல்ல ஆக்ஷன். லஞ்சம் ஒழிக்கணும். ரூ. 10 வாங்குனாலும் லஞ்சம் லஞ்சம் தான். ரூ. 100 வாங்குனாலும் லஞ்சம் லஞ்சம் தான். லட்சக்கணக்குல வாங்குனாலும் லஞ்சம் லஞ்சம் தான். ஓகே. சரி. உங்க முறைப்படி வந்தாலே லஞ்சம் வாங்குனா அவங்கள சஸ்பெண்ட் பண்ணீங்களா? உடனே வேலைய விட்டு தூக்குனீங்களா? சூப்பர் சார்ன்னு உங்களுக்கு பாராட்டுகள் பண்ணணும். ஆனா அதே நபர் நீங்க அறநிலைத்துறை அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனீங்க. போன இடத்துல என்ன பண்ணாங்க? உங்ககிட்டயே ரூ. 4,000 குடுத்து சிறப்பு தரிசனம். கடவுள பார்க்கறதுக்கு நெறைய சிறப்பு விஷயங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுலயும் நெறைய அரசியல் இருக்கு. நம்ம இப்ப அத பத்தி பேசலாம். அங்க போம்போது உங்ககிட்ட ரூ. 4,000 வாங்குனாங்க. அதாவது நீங்க உங்க ஜிபே அக்கவுண்ட்ல உங்களோட உதவியாளர் அனுப்புனதா நீங்க சொல்றீங்க. அப்போ இங்க 10ஓ 20ஓ லஞ்சம் வாங்குன ஒரு ஏழை தொழிலாளிகள உடனே சஸ்பெண்ட் பண்ண முடிஞ்ச உங்களால, ஏன் அந்த அறநிலைத்துறையில உங்ககிட்டயே லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டவங்கள ஏன் உங்களால சஸ்பெண்ட் பண்ண முடியல? வெறும் அவங்க கிட்ட மன்னிப்பு கடிதம் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அப்போ நீங்க ஒரு பிராமின். நீங்க பிராமின்ன்றதுனால உங்க அவால மட்டும் நீங்க காப்பாத்தி விட்டுப்பீங்க. வெறும் மன்னிப்பு கடிதம்ன்ற பேர்ல. ஆனா இங்க ம் இங்க தப்பு பண்ணது யாரு? சூத்திர மக்கள். சூத்திர மக்கள் என்ன பண்ணிட்டீங்க? நீங்க சூத்திரர்கள்ன்னு சொல்ற மக்கள மட்டும் உடனே வேலைய விட்டு தூக்கிட்டீங்க. உடனே அவங்களுக்கு தண்டனை குடுத்துருக்கீங்க. ஆனா இங்க இவங்க கிட்ட மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு கொஞ்ச நாள் இது பண்ணியிருக்கீங்க. இது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு புரியல. அதாவது இதுதான் சனாதன தர்மப்படி. அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் தவறுகள் செஞ்சா உடனே தண்டிப்பாங்க. இந்த மாரி இவிங்க உயர்ந்தவங்கன்னு சொல்லிக்கிற இவிங்க தப்பு பண்ணா மன்னிப்பு கடிதம் அப்படின்னு ஒரு நடிப்ப போட்டு அவங்களுக்கு எந்த தண்டனைகளும் கிடையாது. இதுதான் சனாதனம். இந்த சனாதன புத்தி தான் இங்க தமிழகத்துல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகளும், பெரியார், அம்பேத்கர் போன்ற தலைவர்களும், இன்னைக்கு திருமாவளவன் போன்ற தலைவர்களும் அதை எதிர்த்து நிக்கிறாங்க. இந்த சனாதன தர்மம் தான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு போராடி இப்படி ஒரு குற்றம் நடந்திருக்கு. இத ஒண்ணுமே தட்டி கேட்க மாட்டாரு நம்ம முதல்வர் அவர்கள். அவருக்கு அடுத்தவங்க ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கே டைம் கரெக்டா இருக்கு. இதுல எங்கருந்து இவரு அரசியல்ல வந்து இவரோட கட்சிக்காரங்க நெறைய பேரு, அதாவது அமைச்சர்கள கேள்வி எல்லாம் நீங்க எந்த கேள்வி வேணா எந்த அமைச்சர வேணா கேளுங்க. எல்லா அமைச்சரும் சொல்ற ஒரே பதில் என்னன்னா, முதல்வர் பார்த்துப்பாரு. முதல்வர் எது செஞ்சாலும் கரெக்டா இருக்கும். முதல்வர் எது பண்ணாலும் கரெக்டா இருக்கும். அவரு சொல்றதுதான். அவரு எடுக்கிற முடிவு தான். அவரு கையில தான் எல்லாமே இருக்குன்னு சொல்லுவாய்ங்க. ஆனா அவர் எதுவுமே பண்ண மாட்டாரு. எந்த முடிவும் எடுக்க மாட்டாரு. எத பத்தியும் பேச மாட்டாரு. பிரஸ்ஸையே சந்திக்காத முதலமைச்சர் இவருதாங்க தமிழகத்துல. சோ இவரு வந்துட்டு நமக்கு நல்லது பண்ண போறாருன்னு நினைக்கிறீங்களா? என்னமோ பண்ணி ஓட்ட குடுத்துட்டீங்க. என்ன பண்றாங்களோன்னு பார்த்துப்போம்.